ஹலோ கைஸ், இன்னைக்கு அவுட்காஸ்ட் ரெஸ்டாரண்ட் அனிமையோட எபிசோட் 3 தான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 2 எபிசோடையும் பார்க்கலனா கீழே பிளேலிஸ்டோட லிங்க் இருக்கு, மறக்காம செக் அவுட் பண்ணிக்கோங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம சப்போர்ட் பண்ற விதமா ஒரே ஒரு லைக்கை ஒண்டி போட்டுருங்க. சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிக்குள்ள போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லயே கேப்டன் நீங்க வந்து கேக்குறீங்க தானே, ஆனா அவரு பாட்டுனா அவரோட வேலையை அங்க செஞ்சுன்னு இருக்காரு. அங்க சோசரி ராமின்னு ஒரு விஷயத்த ஆர்டர் பண்றா. உன்னோட ஜெண்டரை நீ ஹைட் பண்ணி வைக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். அப்பனா என்ன, நீங்க நான் சொன்னது எல்லாத்தையுமே கேட்டுன்னு தானே இருந்தீங்க. இப்ப அது ஒன்றும் முக்கியம் இல்ல, நீ வந்து நீ யாரு, என்னது நானா இருக்கணுமா? நீ கேட்ட ராமின் வந்து ரெடி. ஒரே ஒரு நிமிஷம் போயிட்டு அவளோட ஆர்மஸ் எல்லாம் அவ கைட்டா. மக்கள் வந்து எப்பயுமே தோல்வி அடைஞ்சிட்டா அவங்க இந்த தோல்விக்கு ரொம்ப பயப்படுவாங்க. அதனால அவங்க யாருன்னே அவங்கள பத்தி அவங்க மந்தே போயிடுவாங்க. அதனால நான் நானா இருக்க போறேன். இது உண்மையிலேயே உங்களுக்கு நல்லா சூட் ஆகுது, ரொம்ப நன்றி அட்டிலியே. இதுக்கப்புறம் அவங்க பயங்கரமா சாப்பிட்றா. ஐயோ, இதோட ருசியை அடிச்சுக்கவே முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப ருசியா இருக்கு. என்னதான் நீங்க செஃப் ஆயிருந்தாலும் உங்களோட அந்த வார்த்தை அது வந்து என்னோட இதயத்தையே டச் ஆச்சு தெரியுமா. உங்களோட வார்த்தைக்கு தனியான பவரே இருக்கு போல. சரி, அதை விட இந்த மாதிரி ஒரு மீல் அப்பயும் நீங்க வர போனா என்ன, உன்னோட பாட்டியை நீ இன்னமும் ஃபைண்ட் அவுட் பண்ணல? ஆமா அப்படின்னு சொல்லலாம். கேக்குறேன், நம்மளா அங்க பயங்கரமா கத்த ஆரம்பிச்சாராம். போனா நீ என்ன பண்ண இருக்க, ஃபைண்ட் அவுட் பண்ற வழியை பாரு. இதே மாதிரி போச்சுன்னா எப்போ நீ எனக்கான இதெல்லாம் பே பண்ணுவ? அதனால ஒரு ஜாபை ஃபைண்ட் அவுட் பண்ணு, சீக்கிரமா ஒரே அடியா எனக்கு பே பண்ணு. என்னது ஒரே அடியாவா? ஆமா ஒரே அடியா. அப்படி இவங்க பேசும்போதே அங்க இன்னொருத்தனும் வரான். அவன் ரொம்ப ஹேண்ட்ஸமாவும் இருக்கான். டென்னிஸுக்கு என்ன டவுட்னா, அவன் ஒரு பையனா இல்ல பொண்ணா அப்படின்னு தான் டவுட். இடத்துல மெனுவையே அவன் ஊத்து பாக்குறான். உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, எல்லாமே இந்த இடத்துல ரொம்ப டேஸ்டியா இருக்கும். டென்னிஸும் கச்சுடாவை பத்தி சொல்றான். இல்ல ஃப்ரைடு ஃபுட் எல்லாம் எனக்கு வேணாம், ஆனா பாஸ்தாவை ஏன் நீங்க டேஸ்ட் பண்ணக்கூடாது, அதுவும் நல்லா இருக்கும். வியனா ஃபுட்டும் வேணாம். இதே மாதிரி ஏகப்பட்ட ஃபுட் அவன் சொல்றான். ஆனா எதுவுமே வேணான்னு சொல்ல டென்னிஸ் பயங்கரமா கத்துறான். ஹேய், உனக்கு என்னதான் வேணும், கம்மன் இருங்க, இந்த மாதிரிலாம் நீங்க கத்தக்கூடாது. அந்த இடத்துக்கு நம்ம அட்டிலியரும் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட சொல்றான். அவ கியூட்டா சொன்னனாலேயே அவன் ஒத்துக்கிறான். அதையும் ஆளு சும்மா சீனா செஞ்சு கொடுக்க அது அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. ஏன்னா அந்த அளவுக்கு அது ருசியா இருக்கு. உன்னை பார்க்கும் போதே தெரியுது நீ வந்து ஏதாச்சும் சொல்ல ஆசைப்படுறியா. அப்படி எல்லாம் ஒன்றும் இல்ல, ஆனா நீங்க எவ்வளவு கேட்கறனால நான் சொல்றேன். என் பக்கத்துல இருக்க ஒருத்தங்களோட லெவலும் ரொம்ப கீழே இருக்கு. மாதிரி உங்களோட கான்சியஸ்னஸும் சொல்லவே தேவையில்ல. இதனால ஆளுக்கும் புரியுது இவன் என்னதான் சொல்ல ட்ரை பண்றான்னு. அந்த இடத்துல ஹென்ரிட்டா கிட்ட இந்த பார்ட்டியை வச்சு இன்னமும் ஏர்ன் பண்ண சொல்றான். அதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான், நீ அடித்தளத்துக்கு போயிடுவேன். நீங்க சில டைம்லாம் ரொம்ப ரூடா இருக்கீங்க தெரியுமா. ஆனா அவன் நிறுத்தாம இன்னமும் அங்க சொல்லிங்கனே போறான். இருக்கிற அட்வென்ச்சர்ஸ் அவங்களாம் சரியில்ல, அட்வென்ச்சர் பண்ணணும், காசை சம்பாதிக்கணும், ஒரு அட்வான்ஸ்டான பார்ட்டியா மாறணும் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. இதெல்லாம் என்ன சரிதானா? சமான விஷயத்தெல்லாம் அவங்க பார்க்கணும், அதுதானே அட்வென்ச்சரரு. ஹீரோவும் கரெக்ட்னு சொல்ல ஹீரோவை பார்த்து அவன் சொல்றான், உங்களை பார்க்கும் போதே தெரியுது உங்களையும் பார்ட்டியை விட்டு தூக்கிட்டாங்க அதுதானே. கேட்டோனே அவன் ஹென்ரிட்டா கிட்ட கேட்கிறான், எங்களோட கடையில இருந்து பேராமோன் மாதிரி ஏதாச்சும் விஷயம் உனக்கு தெரியவதா? இடத்துல அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லைன்னு அவன் சொல்றான். இன்னும் ஆளு நித்தாம அந்த அட்வென்ச்சரிங் விஷயத்த பத்தியே சொல்ல இருக்கான். கண்டிப்பா இந்த உலகத்திலேயே ஒரு பெஸ்டான அட்வென்ச்சரரா நான் மாறுவேன். அதுக்கப்புறம் கிரேட் மேஜ் சில்வர் விங் அந்த பார்ட்டியோட என்னால சேர முடியும். சொல்றது எல்லாமே கரெக்ட் தான், ஆனா அட்வென்ச்சரஸ் உண்மையை சொன்னா பார்ட்டி இல்லாம ஒண்ணுமே இல்ல. உண்மையை சொன்னா வீக்கான பார்ட்டியில இருக்க பிடிக்கல, ஆனா ஏதோ ஒண்ணு ஃபுட்டுக்கு ரொம்ப நன்றி, இந்தாங்க சேஞ்ச் எல்லாம் ஒன்னும் எனக்கு வேணாம். இப்போ நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஷிம்பாலான அந்த ஃப்ரைட் ரைஸ் அதையும் நான் டேஸ்ட் பண்ணணும். இதுலயே அவங்களுக்கு புரியுது அந்த ஃப்ரைட் ரைஸ் அது அவனுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்குன்னு. எத்தனாலும் அவன் சொன்ன மாதிரியே அங்க வந்திருக்கான். வாட்டி ஏதோ நைட் ஃபாக்னு ஏதோ ஒரு பார்ட்டியில அவன் ஜாயின் பண்ணிருக்கான். இதை பத்தி அவன் பேசின்னு இருக்கான். இந்த மாதிரி அந்த பார்ட்டியில இருக்க ஆளுங்க அவங்க வந்து என்னோட பொட்டன்ஷியலை பார்த்தாங்க, அவளுக்கு என்னோட ஃபியூச்சரை பத்தி தெரிஞ்சிருக்கு போல, அதனால நான் இருந்தே ஆகணும்னு சொன்னாங்க. பரவாயில்ல, உங்களோட லெவலை மேட்ச் பண்ற மாதிரி ஒரு பார்ட்டினா உண்மையிலேயே நல்ல விஷயம் தான். ஆனா ஆளுக்கு இன்னமும் அந்த சில்வர் விங் பார்ட்டியை ஜாயின் பண்ணணும் தான் ரொம்ப ஆசையா இருக்கு. அப்படி நான் ஜாயின் பண்ண என்னோட பேரை அவங்க எப்படி கூப்பிடுவாங்க, என்னோட பேரை மாசா அவங்க சொல்லுவாங்கல்ல. நம்ம ஹீரோ யோசிக்கிறது ஏதோ லெஜெண்டரி ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு தான் அவனோட பேரை யோசிக்கிறான். அவனுக்கு ஃப்ரைட் ரைஸ் மேல அந்த அளவுக்கு ஆர்வம் ரொம்ப அதிகமா இருக்கு. சைடு அவனுக்கான பொட்டன்ஷியல் இருக்கு. கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இவனும் ஒரு பெரிய அட்வென்ச்சரரா வருவான். அதுக்கப்புறம் தான் அங்க விவியர் இன்னொரு விஷயத்தையும் அவங்க சொல்றான். அங்க வந்து 5th லேயரா இருக்கிற அந்த லேயருக்கு போலான்னு இருக்கும். அது அங்கேயா? ஆமா, அங்கதான் ஏதோ அல்கமியோட பொருளை கேதர் பண்ணுமா. கேட்கறான், அவன் ஷாக் ஆகுறான். ஏன்னா இவனோட லெவல் அது ஸ்கேன் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 17 ஏதோ தான் இருக்கு. ஜஸ்ட் ரொம்ப டீப்பா போகணும்னா அவங்களோட லெவல் 30க்கும் மேல இருக்கணும். அடியில போறது உங்களுக்கு ஆபத்து இல்லையா? கொல்லப்படாதீங்க, எங்களோட ஸ்குவாடு அவங்க வந்து சப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் இன்னமும் ஆளை யோசிக்கிறது என்னன்னா, நிறையவே அட்வான்ஸான ஸ்கில்ஸ் எல்லாம் அக்யூர் பண்ண அப்படின்னு சொன்னான். எப்படி பார்த்தாலும் அவன் வந்து ஒரு ஸ்கில்லை பயன்படுத்த முடியுதுன்னா லெவலும் அங்க அதிகமாகும். ஆனா இவன் என்ன சொன்னா, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்கில்ஸை நான் அக்யூர் பண்ண அப்படின்னு சொன்னான். ஆனா இவனோட லெவல் அதுபடி பார்த்தா ரொம்ப கம்மி தான். ஏஜுக்கு அதிகமா இருந்தாலும் உள்ள போறது ரொம்ப ஆபத்தான விஷயம். இதனோட லெவலை வச்சு நான் அவளைக்கும் அந்த விவியர் அந்த பையன் வந்து கவலைப்பட வேணாம்னு சொல்றான். அந்த ஸ்குவாடு வந்து எலைட்டான ஸ்குவாடா, அங்க சாப்பிட்டதுக்கு அவன் காசையும் குத்துட்டு போறான். நான் திரும்பவும் கண்டிப்பா வருவேன் சாப்பிட அவன் சொல்லிட்டு போறான். இன்னமும் நம்ம ஹீரோக்கு அங்க
கவலையா தான் இருக்கு, வந்து சரியா இருப்பானா இல்லையான்னு. அந்த இடத்துல அடிலியனும் சொல்றான், நீங்க கவலைப்படாதீங்க, நம்ம வேண்டிக்கலாம், அவன் வந்து சேஃபா இருப்பான்னு. இப்படி இவங்க பேசும்போதே பின்னாடி 2 பேரும் பேசிக்கினே போறாங்க. அவருக்கு உண்மையிலேயே தில்லு தான், ஏன்னா 5th லேயருக்கே அவங்க போயிட்டாங்கல்ல. எனக்கு தெரிஞ்ச கேப்டன் ஏதோ ஒரு வித்தியாசமான விஷயத்த கீழே பண்ண போறான்னு நினைக்கிறேன். அதுவும் ரிச்சுவலை பத்திலாம் அவங்க பேசுறாங்க. இது கேட்டோடனே நம்ம ஹீரோக்கு புரியுது ஏதோ ஒரு விஷயம் அங்க சரியில்லைன்னு. யாரா நீ, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், ஏமலே நீ கைய வைக்கிற? அடுத்த செகண்டே விடாம பயங்கரமா தாக்கிறான். டெலியர், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அங்க கேர்ஃபுல்லா இருக்க அவ சொல்றா. இதுக்கு நம்ம ஹீரோவும் ஒத்துக்கிறான். சைடு அங்க ஏதோ ஒரு பயங்கரமான விஷயத்த அவங்க பண்ண போறாங்கன்னு சொல்லியிருப்பாங்களே. அங்க பயங்கரமா நம்ம விவியர் ஓடின்னு இருக்கான். அவங்க நம்ம விவியருக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உன்னோட டெஸ்ட் தான், நீ வந்து இதை பாஸ் பண்ணணும். ஆளும் வசமா மாட்டிக்கிறான், எப்படியாச்சும் இதை பாஸ் பண்ணணும் சொல்லி 3வது ஃப்ளோருக்காச்சும் அட்லீஸ்ட் போய் அவனும் நாங்க ஓடிக்கினே இருக்கான். அப்படி ஓடும் போதே அங்க இருக்கிற வாயின்ஸ் அவனோட காலில் மாட்டிக்குது. சம மாட்டிக்கிறனால அவனால ஓடவும் முடியல. நான் என்ன பண்றது, என்னோட மூளையே பிளாங்கா இருக்கு. நான் வந்து நிறையவே புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேன், இவன் அதை மெமரைஸும் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும் போது ஏன் அப்படி ஆகுது? அதே மாதிரி போச்சுன்னா அதுங்க வந்து அப்படியே பிரிச்சு மேய்ஞ்சு கொள்ள ஆரம்பிச்சிருங்க. என்ன பண்றது? அங்க ஒரு கட்டத்துல அதுங்களும் வர சவுண்டு கேட்குமா, திடீர்னு யாரோ ஒருத்தங்க அங்க காப்பாத்துறாங்க. அங்க கம்முனர்னு சொல்ல அந்த மாஸ்டர்ஸ் அவங்க போகுது. அந்த இடத்துல காப்பாத்தினதோ ஒரு பொண்ணு தான். நானும் இதே மாதிரி தான் ஒரு பாட்டி கூட வந்தேன், ஆனா அவங்க அப்படியே விட்டாங்களா. இங்க வசமா மாட்டிக்கினேன், என்னால வெளியிலயும் போக முடியல, இங்கேயே நான் மாட்டிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. யாருமே ஹெல்ப் பண்ணவும் வரல தெரியுமா. முக்கியமா என்னால எல்லாருக்குமே பிரச்சனை தான் வந்திருக்கு. ஒரு வகையில எனக்கும் அந்த மாதிரியே சொல்லலாம். நானும் இப்போ அதே நிலைமையில தான் இருக்கேன். நான் இப்போ என்ன காப்பாத்துறதுக்கும் இந்த இடத்துக்கு யாருமே வர மாட்டாங்க. ஒரு வகையில இப்படி மாட்டிக்கினதுக்கு காரணம் என்னோட பர்சனாலிட்டியும் சொல்லலாம். ஏன்னா என்னதான் பார்ட்டியில ஜாயின் பண்ணாலும் கடைசியில எல்லாமே மோசமா தான் போய் முடியுது. அதுக்கும் காரணம் என்னோட தப்பு தான் இப்படின்னு அவனை பத்தி அவன் தப்பா சொல்றான். இல்ல, இது ஒன்னும் உன்னோட தப்பு இல்ல, அம்மா என்ன சொல்ல இருக்க, என்னை பத்தி தான் உனக்கு தெரியவே தெரியாது. அப்படி இல்ல, என்னை பத்தியும் தானே உனக்கு தெரியாது. ஆமா, உண்மையை சொன்னா இந்த மாதிரி நான் பேசினதே இல்ல, இதனால எனக்கு ஹாப்பியா ஃபீல் ஆகுது. இந்த சைடு அங்க மாஸ்டர்ஸும் வர ஆரம்பிக்குமா. இந்த சவுண்ட் கேட்க ஆரம்பிக்க விவியர் ஒரு முடிவையும் எடுக்கிறான். இந்த மாதிரி நான் வந்து ஒரு டீக்கையா இருக்கலாம்னு நினைக்கிறேன். நான் அங்க போறேன், அந்த டைம்ல என்னால இங்க இருந்து தப்பிக்க முடியும். என்ன சொல்ற, நீ ஒன்னும் அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, வேணாம். இல்ல, இந்த மாதிரி நீ தான் என்ன காப்பாத்தின, இல்லனா அவ்வளவுதான், இந்த மாதிரி நான் எப்பயும் இறந்து போயிட்டு இருப்பேன். அப்படி பண்ண இருக்க, நீ ஒன்னும் அப்படி பண்ண வேணாம், ஒன்னாவே தப்பிக்கலாம். நீ சர்வே ஆகலன்னா யோசி என்ன ஆகும் சொன்னா. நான் வந்து ரொம்ப ஷெல்ஃபிஷா இருந்துட்டேன். அதே மாதிரி எல்லாரையுமே நான் ரொம்ப கீழ்த்தனமா தான் பார்த்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் உன்னை மீட் பண்ணக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே ரொம்ப புரிய ஆரம்பிச்சது. என்னோட இதையும் சொல்றத நான் இப்ப பண்றேன். நான் என்ன விரும்புறேன்னா, என்ன விடவும் நீ வாழ்றது முக்கியம் அப்படின்னு நான் விரும்புறேன் அப்படின்னு அவன் போறான். அங்க தடுக்கிறதுக்கு ட்ரை பண்றான், ஆனா முடியல. அவன் அதுக்குள்ள போயிடுறான். நான் இந்த வாட்டி நான் உன்னை காப்பாத்தியே தீருவேன். அங்க பயங்கரமான ஒரு பாம்புக்கான ஸ்மெல் அவன் போறான். ஸ்மெல்ல வச்சு அப்படியே தாக்க, நான் அதனாலயும் எதுவுமே ஆகல, அதுங்க கிழிச்சிட்டு அப்படி கொலை வருமா. கட்டத்துல பயந்தே போயிடறான். ஆனா அதுக்குள்ள டெனிஸ் பயங்கரமா தாக்குறான். டெனிஸ பார்த்தோம் அவன் ரொம்ப பயந்துறான். ஐயோ மாஸ்டர்னு. நான் தான்டா, உனக்கு தெரியலையா, இந்த வாய்ஸ் அந்த கேஃபடேரியாவோட ஓனர் தானே நீங்க? ஆமா, நானே தான். இதுக்கு மேலேயும் முகத்தை மறைக்கிறதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்ல. இதுக்காக ஒரு பைத்தியம் மாதிரி முன்னாடி குதிச்சேன். இப்போ உனக்கு என்ன இருக்கும் தெரியுமா, இங்க இருந்து வெளியில போகணும், வா. இருங்க, இன்னொரு பொண்ணு இருக்கா, சிந்தியா, அவளை நம்ம காப்பாத்த வேணாவா? தெரிஞ்சா ஓடி போயிருப்பான்னு நினைக்கிறேன். இல்ல, அதுக்குள்ளதான் இன்னமும் இருக்கான்னு நினைக்கிறேன். அந்த இடத்துக்கு போறாங்க. அதை பார்த்து அவங்க இன்னமும் ஆச்சரியமா வராங்க. அந்த இடத்துல எந்த விதமான பொண்ணும் இல்ல, ஒரு இறந்து போன ஒரு உடல் தான் இருக்கு, அதுவும் எலும்பு கூட இருக்கு. அப்பெல்லாம் சிந்தியா இறந்து போயிட்டாலாம். அப்புறம் கேட்ட அந்த பொண்ணை பத்தி அவங்க கேக்குறாங்க. அந்த பொண்ணு உண்மையிலேயே இருந்திருக்கா. உனக்கு 16 வயசாகுது. அந்த பொண்ணை இதே மாதிரிதான் 5th லேயருக்கு கொண்டு போய் அப்படியே விட்டாங்க. அதுக்கப்புறம் அவ கிடைக்கவே இல்ல. எனக்கு தெரிஞ்சு அவ தான் நினைக்கிறேன். நான் கேட்கும் போது அங்க அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சிந்தியாக்கு அவங்க ப்ராப்பரான அடக்கத்தையும் பண்றாங்க. டென்னிஸ் அவங்க ஒரு விஷயத்த சொல்றான். கேள்விப்பட்டிருக்கேன், டஞ்சன்ல இறந்து போன ஒரு அட்வென்ச்சரரும் ஒரு ஸ்பிரிட்டால யார் ஆபத்துல இருக்காங்களோ உங்களுக்கு கண்டிப்பா உதவுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதே விஷயம் தான் உனக்கு ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். கேக்குற அவனுக்கு அழுகியாவுது. இந்தியா, நீ ஹெல்ப் பண்ணதுக்கு நன்றி. அவனை கண்டிப்பா விசிட் பண்ணிக்கினே இருப்பேன். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான மெஜிஷியனாவும் மாறுவேன் அப்படின்னு அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்றான். அங்க ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுனே போகும்போது பசி எடுக்குமா. ஹீரோவும் சொல்றான், உனக்கு என்ன வேணுமா, ஃப்ரைட் ரைஸ் நான் உருவாக்குறேன். நான் அப்பயும் மூஞ்ச தொங்க போட்டிருப்பான். என்ன இந்தியாவை பத்தி யோசிக்கிறியோ, இந்த இடத்துல அவ ரொம்ப நிம்மதியா இருப்பா, அதனால கவலைப்படாத. அதே மாதிரி எவ்வளவு நேரத்துக்கு இருக்க போறேன். அதுக்குள்ளேயே ஒரு மர்மமான ஒரு எனர்ஜி பாஸ் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகும். முன்னாடியே திரும்பி பார்க்கும் போதே விவியர் அங்க சொல்றான், ஓல்டான மக்கள் வந்து ரொம்ப மிஸ்டீரியஸான மக்கள் தான். ஏன்னா அவங்களால மேஜிக் மூலமா நம்ம கூட கான்டாக்ட் பண்ண முடியுது. ஆனா அவ சொன்ன மாதிரியே அவ உண்மையிலேயே ஒரு ட்ரூவான விசாடுன்னு நினைக்கிறேன். அங்க சிந்தியாவும் கடைசியா பாய் சொல்றா. விவியருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சீன்ல வேற ஒரு பொண்ணு காட்டுறாங்க. அவ மேல இருந்து குதிக்கிறதுக்கு பாக்குறா. அப்படிதான் எல்லாமே முடியணும்னு இருக்கா எப்படின்னு அவ சொல்றா. இங்கே அந்த எபிசோட முடியுது. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஏன்னா இதுக்கு மேலதான் இன்னமும் வேற லெவல்ல போகும். இது பார்த்தது வெறும் ஆரம்பம் தான். அப்புறம் தான் நம்ம டென்னிஸோட வாழ்க்கையில இன்னமும் நிறைய விஷயம் நடக்கும். இதெல்லாம் பாக்குறதுக்கு தயாரா இருங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
அதே மாதிரி பிளேலிஸ்ட் செக்ஷனை செக் பண்ணுங்க. அடிக்கடி அங்கே அப்டேட்டோ பண்ணுறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.